Hello மக்களே, நான் யோகேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் என்தியாசிஸ்ட் சேனல். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இந்த காருக்கு வந்து இன்ஜின் கார்பன் கிளீனிங் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம பைக்கு இன்ஜின் கார்பன் க்ளீன் பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பைக் கண்டென்ட்டை மட்டும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல, ஆட்டோமொபைல் பேஸில் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த காருக்கு இன்ஜின் கார்பன் க்ளீன் இப்போ பண்ண போகிறோம். ஸோ எங்கே பண்ணுறோம் பார்த்தோன்னா, ஈகோ ஹீலிங் கார் கேரில் தான் இந்த இன்ஜினோட கார்பனை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அந்த இன்ஜின் கார்பன் ஃபார்மேஷனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது. ஸோ அதை நீங்கள் போய் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஈகோ ஸ்போர்ட்டுக்கு இன்ஜின் கார்பனை க்ளீன் பண்ண போகிறோம். இந்த இன்ஜின் கார்பன் க்ளீன் பண்ணுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் போதும், நமக்கு உங்களோட இன்ஜின் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா எஃபிஷியண்டாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்காண்டி இன்ஜின் கார்பன் க்ளீன் பண்ணுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஜினில் தேவையில்லாமல் கார்பன்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே இந்த இன்ஜினில் வந்து உள்ள இருக்க இன்ஜின் பார்ட்ஸ்லாம் சீக்கிரமே கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகி உங்களுக்கு இன்ஜின் ஒர்க் வரவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காருக்கு இன்ஜின் ஒர்க்னா, பைக் இன்ஜின் ஒர்க்கே வந்து நமக்கு 15-20 வரும்போது கார் இன்ஜின் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேஃப் கார்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த இன்ஜின் கார்பன் க்ளீனிங் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்றதான் இந்த கண்டென்ட்டோட முக்கிய நோக்கம். இன்னைக்கு இந்த காரோட இன்ஜின் கார்பன் க்ளீன் எப்படி பண்ணுறாங்க, இதனால அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், இதுக்கான ப்ரைஸ் பாயிண்ட் என்ன போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ லைவ் டெஸ்ட் பண்ணுவோம். இந்த எக்கோ ஸ்போர்ட் வந்து 1,44,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார் வந்து எந்த அளவுக்கு ஸ்மோக் லெவல் இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து டீசல் இன்ஜின். உங்களுக்கு டீசல் இன்ஜினில் நார்மலாகவே ஸ்மோக் தான் இருக்கும். அது பெட்ரோல் இன்ஜின் பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்வெட்டிங் இருக்கும். பட் இதில் நார்மலாகவே டீசல் ஸ்மோக் தான் இருக்கும். இன்ஜின் ஒர்க் ஆயிடுச்சு, பெட்ரோல் இன்ஜினில் வந்து உங்களுக்கு இன்ஜின் ஒர்க் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் வந்து ஸ்மோக் வரும். டீசலில் யூஸ்வலாகவே ஸ்மோக் தான் இருக்கும். இப்போ ஸ்மோக் லெவல் செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க. ஸோ பிளாக் ஸ்மோக் வந்து எந்த அளவுக்கு வந்துச்சு நீங்கள் பார்த்தீங்க. இதை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ண போகிறதா இந்த இன்ஜின் கார்பன் க்ளீனிங். ஸோ இன்ஜின் கார்பன் க்ளீனிங் ப்ராசஸை முடிச்சுட்டு ஃபைனலாக செக் பண்ணி பார்ப்போம். உள்ளேருந்து ஹெச்ஹெச்ஓ கேஸ் வந்து இந்த டியூப் வழியாக வருது. இந்த டியூப் வந்து அந்த கேஸை உள்ளே கொடுத்தோன்னே, இப்போ நீங்கள் ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சுட்டு ஸ்டாவ் வச்சு நீங்கள் ஏர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் கிரியேட் ஆகும். பார்த்துருப்பீங்களா? ஸோ அதான் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ அந்த கேஸை வந்து உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுது. ஸோ அந்த கேஸ் வந்து இந்த லெவலில் வந்து வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எல்லாமே கேஸ் தான். இந்த கேஸ் வந்து திரும்பி இந்த டியூப் வழியாக கொடுத்து இந்த டியூப் நேராக போய் நம்ம இந்த ஏர் இன்லெட்டுக்கு போயிடுது. இந்த விஷயங்கள்லாம் இந்த ப்ராசஸ் தான் நடக்குது. இந்த ஹெச்ஹெச்ஓ கேஸ் தான் வந்து அந்த கார்பனை க்ளீன் பண்ணுது. நீங்கள் வந்து ஹெச்ஹெச்ஓ கேஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத நான் எப்படி நம்புறதுன்னு கேட்பாங்க. அதுக்கு தான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மிஷின் வந்து உங்களுக்கு கமெண்ட் கொடுக்குது பாருங்கள், எதை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றத. சூப்பர். ஸோ நல்ல மிஷின் சொல்லலாம், எல்லாத்தையும் வந்து காமிக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 11% வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்றத காமிக்கும். உள்ளே எல்லாமே க்ளீன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்ற ப்ராசஸையும் வந்து காமிக்குது. நல்ல விஷயம். ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த காரை வந்து ஃபுல்லாக கார்பன் க்ளீன் பண்ணி முடிச்சக்கப்புறம் நான் ஃபைனலாக நான் முன்னாடி காமிச்சதுக்கும் இப்போ பிஃபோர் ஆஃப்டர் ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கணும்ல. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸ்டே டியூன் மக்களே. இப்போ இந்த கார்பன் கிளீனிங்கை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணேன். பட் இருந்தாலும் இந்த ப்ரொஃபஷனல்ஸ் ஸோ அவங்க ஷேர் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நாலேஜ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஈகோ ஹீலிங் கார் கேரோட ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் சிவபிரகாஷ் ப்ரோ வந்து நம்ம மீட் பண்ணுவோம். இப்போ ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்னோட பைக் கார்பன் க்ளீன் பண்ணப்போ உங்களை மீட் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ எப்படின்னா, ஒரு கார் இருக்குன்னா ஆத்தரைஸ் டீலர்ஷிப்பே வந்து பிக்கப் ட்ராப் கொடுக்குறாங்க. அது போக ப்ரைவேட் செக்டார்ஸும் உங்களுக்கு பிக்கப் ட்ராப் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உங்கள்கிட்ட அந்த ஆப்ஷன் அவைலபிள் இருக்கா? கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா நான் போய் கஸ்டமர் சைட்டில் வெஹிக்கிள் பிக்கப் பண்ணிட்டு என்னோட ஆன்சைட் வந்து பண்ணி கொடுத்துட்டும் போவேன். இது கஸ்டமரோட ஆன்சைட்டுக்கும் போகணும். பிக்கப் ட்ராப் பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா நிறையா சார்ஜ் பண்ண போகிறதில்ல. பட் வந்து ஆன்சைட் போகணும் அப்படின்னா ஒரு 300 வந்து அடிஷ்னல் சார்ஜ் ஆகும். மதுரை லோக்கலுக்கு மட்டும். வெளியூர் போகும்போது அந்த டிஸ்டன்ஸுக்கு தகுந்தாப்புல அந்த அமௌண்ட் மட்டும் வேரியபிள் பண்ணுவேன். இப்போ மிஷினை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருவீங்க, ஆன்சைட் போகிறீங்க. ஆமாம், ஆன்சைட் போகிறோம்னா நம்மளோட மிஷின்ஸு எக்யூப்மெண்ட்டு எதுவுமே வந்து அவங்ககிட்ட இருந்து கேட்க போகிறது கிடையாது. எல்லாமே நம்ம வேலையை ஒரி பண்ணிட்டு போயிட்டு அங்கே வந்து வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வர போகிறோம். ஓகே. மேக்ஸிமம் கார் வச்சுருக்கவங்களாம் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் தான். அவங்க டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ பண்ணும்போது உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணும், எனக்கு எவ்வளோ டைமில் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து சொல்கிற பதில் இந்த ஈகோ ஸ்போர்ட்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும், நார்மலாக கார்ஸுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது எக்கோ ஸ்போர்ட் வந்து டாப் வேரியண்ட்டு, எல்லாமே சென்சார் வேரியண்ட்டு. அதனால் வந்து நம்மளோட டியூரேஷன் டைம், ஹீலிங் டியூரேஷன் டைம்னு சொல்லுவேன், அது வந்து 30 நிமிஷம் தான். அப்போ அவங்க ஆன் சைட்டுக்கே போகிறேன்னா அங்கே போயிட்டு 30 நிமிஷம் தான் அந்த வேலை நடக்க போகுது. பட் வந்து அந்த சென்சாரை வந்து க்ளீன் பண்ணி ஆகணும்.
எந்த ஒரு சென்சாருமே ப்ராப்பர் டியூனிங்கில் வச்சுக்கிட்டே இருக்கணும். சென்சார் எரர் வர ஆரம்பிச்சிருச்சுனாலும் அந்த மைலேஜ் ட்ராப் வரும். அதனால் அந்த சென்சார் க்ளீனிங் ஒர்க் அப்படிங்கிறது எங்கள்கிட்ட இருக்குது. அதுவும் சேர்த்து தான் பண்ணுவோம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணும்போது. அந்த சர்வீஸ்க்கு ஒரு 1/4 மணி நேரம், ஆக மொத்தம் ஒரு 45 நிமிஷம். அதுதான் உங்களோட டியூரேஷன் டைம். ஓகே, அப்போ காருக்கு 45 மினிட்ஸ், பைக்கு 15 மினிட்ஸ். ஓகே, இது தவிர பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ், பஸ்ஸு, லாரி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஹையர் கெப்பாசிட்டி இன்ஜின்ஸை வந்து பண்ணுவோம். அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்ராக்ஸாக? அதாவது ஒரு 4000 சிசிக்கு மேலே இருக்க எந்த ஒரு இன்ஜினுக்கு போயிட்டோம், 6 வீலர், 8 வீலர், 12 வீலர், 10 வீலர்னு போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 1 மணி நேரம் சர்வீஸ் டைம். அதாவது ஹீலிங் டியூரேஷன்றது 1 ஹவர். பட் வந்து அந்த வெஹிக்கிளோட சென்சாரை பொறுத்து, டிபெண்ட் அப்பான் சென்சாரை பொறுத்து அது வந்து 1/4 மணி நேரமாக அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா அப்படிங்கிற டிசிஷன் ஆகும். ஒரு 1.5 ஹவர் வந்து கண்டிப்பாக எடுக்கும் ஒரு பெரிய வெஹிக்கிள், 4000 சிசி அபோவ் இருக்க வெஹிக்கிளை. ஒரு இதே 2000 சிசி அபோவ், 4000 சிசி பிலோ அந்த வெஹிக்கிளுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதிகபட்சமே உங்களுக்கு ஒரு 45 நிமிஷம் தான் டைம். நீங்கள் என் சைட்டுக்கு வந்துட்டீங்கன்னா 40 நிமிஷம், நான் உங்கள் சைட்டுக்கு வரேன் அப்படின்னா, உங்கள் ஆன் சைட்டுக்கு வரேன் அப்படின்னா அதுக்கு உண்டான டைம் வந்து எடுக்கும். என்னோட சைட்லேருந்து உங்கள் சைட்டுக்கு வர்றதுக்கான டியூரேஷன், ட்ராவல் டைம் வரும். ஓகே ப்ரோ, இப்போ எல்லாமே ஷேர் பண்ணியாச்சு. பிக்கப் ட்ராப் பற்றிலாம் பேசியாச்சு. ப்ரைஸ் இந்த EcoSportக்கு நார்மல் கார்பன் கிளீனிங். ஸோ இது சென்சார் ஓரியன்ட்னு சொல்கிறீங்க. ஸோ சென்சார் ஓரியன்ட் இருக்க, ஸோ சென்சார் ஓரியன்ட் கார்ஸ்க்கு ஒரு ப்ரைஸும் சென்சார் இல்லாத கார்ஸ்க்கும் கார்பன் கிளீனிங் எவ்வளோ டிஃபர் ஆகுது? வித்தவுட் சென்சார் வேரியண்ட் வரும்போது 2000 சிசி பிலோ வெஹிக்கிள் 1500 சார்ஜ் பண்ணுறேன். சென்சார் வேரியண்ட்னு போகும்போது 1600 to 1800 வேரியபிள் ஆகும். ஒரு 300 டிஃபர் ஆகுது. ஒரு 300 டிஃபர் ஆகும், அவ்வளோதான். மித்தபடி வேறு ஒன்றும் பெருசாக காஸ்ட் இன்க்ரீமெண்ட் ஆகும். அப்புறம் இப்போ பார்த்தோன்னா டீசல் இன்ஜின் 2 லிட்டர் இருக்கும், 2.5 இருக்கும். இந்த மாதிரி போகும்போது 2000 சிசி அபோவ் போனால் அதுக்கு ப்ரைஸ் என்ன போகுது? அதுதான் 1800 to 2300, ஒரு 500 வேரியேஷன் அங்கே வரும். மேக்ஸிமம் எப்படி பார்த்தாலுமே ஒரு 3000 அரௌண்ட்லேயே இந்த வேலையை முடிச்சிடலாம். சிம்பிளாக முடிஞ்சிடும். 3000ங்கிறது அப்போ ரொம்ப 2500க்குள்ளேயே முடிச்சிடலாம். அரௌண்ட் சொல்கிறேன், 2500 அதுக்கு மேலே போகாது. நீங்கள் லாரி பஸ்ஸுன்னு போகும்போது தான் 3000 வரையும் வரும். ஓகே, அப்போ அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே பண்ணி கொடுக்குறீங்க. கண்டிப்பாக அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே பண்ணி கொடுக்குறீங்க. ஒரு நல்ல சர்வீஸ் ப்ரோ, என் பைக் பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்துச்சு. நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வேல்யூபிள் டைம். ஃபைனலாக இந்த EcoSportக்கு கார்பனை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ப்ராசஸ் வந்து ஓவராலாக முடிஞ்சது. இந்த EcoSportல நம்ம பார்த்த ஸ்மோக், ஸோ அந்த பிளாக் ஸ்மோக் இருந்துச்சு. ஸோ அது எந்தளவுக்கு அரெஸ்ட்டாக இருக்குது. நான் இந்த சர்வீஸ் முடியும் போது இதில் செக் பண்ணதுனால அந்த சவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த சவுண்டும், ஸோ இந்த சர்வீஸை க்ளோஸ் பண்ணும்போது இந்த சவுண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. சவுண்ட் வந்து கொஞ்சம் அரெஸ்ட்டாக இருக்குது. கார்பனை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டைம் ஃபார் செக்கிங். ஸோ அந்த பிளாக் ஸ்மோக் எந்த அளவுக்கு அரெஸ்ட்டாக இருக்குன்றதை உங்களுக்கு லைவாக இப்போ காமிக்கிறேன். செக் பண்ணிடலாம். வாவ், சுத்தமாக இல்லைங்க. ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்த பிளாக் ஸ்மோக் சுத்தமாகவே இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்குறீங்க லைவாக. ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ பிஃபோர் ஆஃப்டருக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குன்னே சொல்லலாம். ஒரு ஒர்த்தாக வந்து அந்த கார்பனை க்ளீன் பண்ணியிருக்கு. இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். சூப்பர். இந்த EcoSportக்கு கார்பன் கிளீனிங் சர்வீஸ் வந்து முடிஞ்சோடனே வந்து ரிசல்ட் செக் பண்ணோம். ரிசல்ட் செக் பண்ணது இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிசல்ட் கிடச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் சான்ஸே கிடையாதுங்க. ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மோக். ஸோ அந்த ஸ்மோக்கை சுத்தமாக அரெஸ்ட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குன்னே சொல்லலாம். இந்த கார்பன் கிளீனிங் சர்வீஸ் வந்து உங்களுக்கு நார்மல் ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் மாதிரி. நார்மலாக காஸ்லேயே வந்து 20,000 கிலோமீட்டர்ஸ்ன்றது உங்களுக்கு ரொம்ப பெருசுலாம் கிடையாது. பைக்ஸ்லனா சொல்லலாம் நமக்கு 20,000 கிலோமீட்டர்ஸ் பெருசு. கார்னா நம்ம அடிக்கடி ட்ராவல் பண்ணால் அதெல்லாம் 20,000 கிலோமீட்டர்ஸ் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இதில் என்னென்னு பார்த்தோன்னா இந்த கார்பன் கிளீனிங் சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி தான். பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸாக வந்து நம்ம இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம், ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுவோம், ஏர் ஃபில்டர், அதுக்கப்புறம் டிஸ்க் பேட்ச், டிஸ்க் ஆயில், பிரேக் ஆயில், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஜென்ரலாக ஒரு பீரியாடிக்கல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த கார்பன் கிளீனிங் சர்வீஸும். கார்பன் கிளீனிங் சர்வீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு இன்ஜினோட நாய்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும், வைப்ரேஷன்ஸ் ரெடியூஸ் ஆகும், அதுக்கப்புறம் நல்ல எக்கனாமிக்கலாக இருக்கும், அண்ட் தென் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குங்க. ஸோ கார்பன் கிளீனிங் சர்வீஸில் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இன்ஜின் லைஃபும் வந்து நல்லாயிருக்கும். ரீசேல் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். காரில் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பேசிக் மெயின்டெனன்ஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஈகோ ஹீலிங் கார் கேரில் உங்களுக்கு பிக்கப் ட்ராப் இருக்குது. இப்போ இந்த காருக்கு வந்து 1700 வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சென்சார் க்ளீன் பண்ணனால அந்த சார்ஜஸ். நார்மல் காசு அப்படின்னு பார்த்தோன்னா சென்சார்ஸ் இல்லாத காரணம் உங்களுக்கு 1500 தான் ஆகும். ரீசனபிள் ப்ரைஸ் பாயிண்ட் சொல்லலாம். உங்களுக்கு உங்கள் காசில் வந்து கார்பன் கிளீனிங் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈகோ ஹீலிங் கார் கேர் அவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிக்கப் ட்ராப் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு ஆன் சைட்டில் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது உங்கள் வீட்டிலே வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. நோ இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் யோகேஷ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் என்தியாசிஸ்ட் சேனல். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் ஒன்று சந்திக்கிறேன். அண்டில் தென் பை.